நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் நல்லது நினைத்தால் நல்லது கிடைக்கும் என்பதை பற்றி நாம் கேட்கப் போகிறோம். பொதுவாக யாராக இருந்தாலும் நல்லது நினைத்தால் நல்லதே நடக்கும் என்பது உலகத்தில் நாம் பார்க்கக்கூடியது. ராமாயணம் என்ற காவியத்தில் அரக்கர்களும் நல்லது நினைப்பவர்களாக இருந்தார்கள். ஒரு சிலர், அதில் விபீஷணன் அப்படிங்கிறது தானே பிரம்மா கிட்ட வரத்தை கேட்டு வாங்கினவன். ஆனால் மாரீச்சி என்பவன் அரக்கன் இருந்தாலும் அவனும் ஒரு நல்லது நினைத்தான். ஆனால் மாரீச்சினுடைய வேலை என்ன, அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டால், ராவணன் சீதாபகரணம் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தவன், ராமனையும் சீத்தையும் பிரித்தவன். இப்படிப்பட்டவனுக்கு எப்படி ஒரு நல்லது நினைக்க தோணும், நல்லது எப்படி நடந்தது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். விஸ்வாமித்திர மகரிஷி தசரத சக்கரவர்த்தியிடம் சென்று, நான் ஒரு பெரிய யாகத்தை பண்ணின்னு இருக்கேன், இந்த யாகத்துக்கு இடையூறாக அரக்கர்கள்லாம் வந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்குறா, அதனால் அவளேருந்து காப்பாற்றி இந்த யாகத்தை நன்னா நடக்கும்படியா ராமனையும் லக்ஷ்மணியும் கூட அனுப்பணும் உதவிக்குன்னு கேட்குறார். கேட்டு அவள் 2 பேரும் அழைச்சிட்டு காட்டுக்கு வரார். இப்போ காட்டுக்கு வரும்போது அந்த காட்டை பார்த்துட்டு ராமபிரான் மகரிஷியின் இடத்துல கேட்குறான், இது என்னது அப்படின்னு. இந்த காட்டிற்கு தாடகாவனம் அப்படின்னு பேர். அதில் சுந்தன் அப்படிங்கிறதான ஒரு யக்ஷன், தாடகை அப்படிங்கிறதான ஒரு யக்ஷஸ்திரியை விவாகம் பண்ணிட்டான். அந்த தாடகை அப்படிங்கிறவ 1000 யானைகளின் பலத்தை உடையவள். அவள் 2 பேருக்கு பிறந்த புத்திரன் தான் மாரீச்சன். அவன் இந்திரனை போல பலவானா இருந்தான். அப்போ இந்த தாடகாவனத்தில் தாடகையும் புத்திரனான மாரீச்சனும் 2 பேரும் வந்து வாசம் பண்ணிட்டு வந்தான். அங்கே வாழ்ந்துட்டு வந்தான். அந்த இதில் இப்படி 2 பேரும் இருக்கும் பொழுது ஒரு தடவை இந்த யாகத்துக்கு தீங்கு பண்ணுறா இவாள்லாம் அப்படிங்கிறதுக்காக இந்த தாடக மாரீச்சனை வதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் அழைச்சின்னு வந்திருக்கார். இந்த சுகேத்து அப்படிங்கிற யக்ஷன் பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணான். அவனுக்கு தான் 1000 யானை பலம் கொண்ட தாடகையாக பெண்ணாக பிறந்தாள். அவளுடைய ஜம்பனுடைய மகனான சுந்தன், அதாவது தாடகையினுடைய கணவன் சுந்தன், அவன் ஜம்பனுடைய மகன். அவனுக்கு தான் குழந்தை பிறந்து மாரீச்சன் பிறந்தான். இந்த மாரீச்சன் வந்து யாராலையுமே ஜெயிக்க முடியாதன், அவ்வளோ பலசாலியாக இருந்தான், இந்திரன் மாதிரி இருந்தாங்க. ஒரு சமயம் அகஸ்திய மகரிஷி அங்கே வந்தார். அப்போ சுந்தன் வந்து அந்த மகரிஷினால் சுந்தன் மரணத்தை அடைஞ்சான். அதனால் தாடகைக்கும் மாரீச்சலுக்கும் அந்த மகரிஷி அழிக்கணும் அப்படிங்கிறதான ஒரு கோபம் வந்தது. அதனால் அகஸ்தியரை அழிக்கிறதுக்காக அவள் வந்தாள். அப்போ தாடகையை பார்த்து அகஸ்திய மகரிஷி, நீ இந்த யக்ஷ சரீரத்தை விட்டுட்டு ராட்சசமான விகாரமான சரீரத்தை எடுக்கணும், எடுத்து இங்கே வரக்கூடிய மனுஷாலெல்லாம் கொன்று அதே ஆகாரமாக நீ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தாடகை மாரீச்சன் இவாளுக்கெல்லாம் ஒரு சாபத்தை கொடுத்துட்றார். அதுலேருந்து தான் யக்ஷ ரூபமாக இருந்தவ தாடகி ராட்சச ரூபமாக மாறினா. அவள் அங்கே இது பண்ணிட்டு வரக்கூடியதான முனிவர்கள் அப்புறம் ஜனங்கள் அவளெல்லாம் பிடிச்சி சாப்பிட ஆரம்பித்தா, கொன்று சாப்பிட ஆரம்பித்தா. அவகிட்ட தர்மங்கள்லாம் கிடையாது. அதனால் ராமா, நீ எதுவும் பார்க்காத, தர்மத்தெல்லாம் பார்க்காத,
இவ ஒரு ஸ்திரீ தானே, இவளை எப்படி அழிக்கிறதுன்னு நினைக்காத. பல ராஜாக்கள் தர்மத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்திரீகளெல்லாம் வதம் பண்ணியிருக்கா. எனக்கு இந்த யாகம் முடியணும், இதுலேருந்து உலகம் ரொம்ப க்ஷேமமாக நன்னா இருக்கணும் எல்லாரும், அதுக்காக நீ இவாளை வதம் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறார். சிறுவர் யாகத்தை ஆரம்பித்து யாகம் பண்ணுறார். அப்போ சுபாகு மாரீச்சன் 2 பேரும் வரா. ரத்தத்தை அப்படியே கொட்டுறா அந்த யாக குண்டத்தில். இந்த ராஜபுத்திரர்களாக இருக்கக்கூடியதான ராமன் மற்றும் லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்துடுத்து. அதனால் ராமன் என்ன பண்ணார், மானவாஸ்திரத்தை மாரீச்சன் மேலே பிரயோகம் பண்ணுறார். அவன் ஒரு 100 யோஜனைக்கு அப்பால் போய் அந்த சமுத்திரத்தில் கொண்டு போய் அழுத்தி அந்த பானமானது அவன் மூச்சு திணறி அடிபட்டு அங்கே விழுந்தான். ஆக்னேயாஸ்திரத்தினால சுபாகுவை வதம் பண்ணிடுறார். யாகம் நன்னா காப்பாற்றப்படுறது. அதுக்கப்புறம் மாரீச்சன் அதுலேருந்து பழச்சுன்றான். சீதாபகரணத்துக்கு அவன் தான் காரணமாக இருக்கான். இப்போ யக்ஷனாக இருந்தவன் அரக்கனாக மாறிட்டான் அந்த மாரீச்சன், அகஸ்தியருடைய சாபத்தினால. அதுக்கப்புறம் கோதாவரி நதிக்கரையில் தண்டகாரண்யத்தில் ராமர் லக்ஷ்மணர் சீதை இவெல்லாம் ஒரு ஆசிரமத்தை வச்சு சுகமாக இங்கே வனவாசத்தை பண்ணின்னு இருக்கா. அதுக்கு அந்த சூர்பனகை, லங்கேஸ்வரன் ராமனனுடைய தங்கையான சூர்பனகை அங்கே வரா. ராமனை பார்த்து அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா, அழகில் ஈடுபடுறா. அதுக்கு இடையூறாக இருக்கிறது சீதா பிராட்டி. அதனால் என்ன பண்ணுறா, அவளை அபகரிக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறா. இதனால் கோபத்தை அடைஞ்சதான அந்த இளைய பெருமாளான லக்ஷ்மணன் தாடகனுடைய மூக்கு காதெல்லாம் அறுத்து அமுச்சு விட்டுறார். அந்த கோபத்தினால தண்டகாரண்யத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரர்கள் கரந்தூஷணன் பார்க்கிட்ட போய் சொல்கிறார். இப்போ கரதூஷணர்களை ராமர் அழிச்சுடுறார். இன்னும் கோபம் வந்ததுனால சூர்பனகை என்ன பண்ணுறா, நேராக போய் லங்கைக்கு போய் தன்னோட அண்ணாவான ராவணங்கிட்ட சொல்கிறா, சீத்தை ரொம்ப அழகாக இருக்கா, அவளை நீ இது பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அழிச்சுன்னு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆசையை தூண்டி தன்னுடைய பகையை தீர்த்துக்கிறதுக்கு இது பண்ணுறா. அப்போ ராமனை இது பண்ணி அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் அவளுக்கு ஏற்படுறது. அதனால் ராவணன் ரொம்ப மோகம் கொண்டு சீத்தை அபகரிக்கணும்னு யோசிக்கும்போது அங்கே மாரீச்சன்ட்ட உதவி கேட்கலான்னு அங்கே வரான். மாரீச்சன் தண்டகாரண்யத்தில் விஸ்வாமித்திரருடைய யாகத்தில் ராமனால் அடித்து துரத்தப்பட்டு ரொம்ப ஒரு இதில் விழுந்ததுனால வைராக்கியம் ஒரு தபஸ்வியாக சமுத்திரக்கரையில் ஒரு ஆசிரமத்தை அமைச்சு அதில் தபஸ் பண்ணின்னு இருக்கான் மாரீச்சன். ராவணன் ஆசிரமத்துக்கு மாரீச்சனை பார்த்து, இந்த மாதிரி நீ இந்த கரதூஷணம்லாம் போயிட்டான், எல்லாரும் இது பண்ணிட்டா, அதனால் இந்த ராமனை இது பண்ணணும், அந்த சீத்தையை நான் அழிச்சின்னு வரணும், அதுக்கு நீ தான் உதவ வேண்டும் அப்படின்னு சொல்கிறா. சுபலா புருஷாராஜன்னு சததம் பிரியவாதினா அப்பிரியஸ்ய பத்தியஸ்ய பக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா. ராஜா, நீ நன்னா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், உன்னுடைய நன்மையை கருதி நான் சில விஷயங்களை சொல்கிறேன். அதனால் பிரியமான விஷயத்தை, அது கெடுதலாக இருந்தாலும் அதை பிரியமாக சொல்லக்கூடாது, ஆனால் நன்மையை பயக்கக்கூடியதான ஒரு விஷயம் கசப்பாக இருந்தாலும் அதை சொல்லணும். அதுதான் உண்மையான நண்பனுக்கு அடையாளம். உண்மையாக ராஜா நன்னா இருக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு அதுதான் சிறந்தது. அதனால் நீ ராமங்கிட்ட வச்சுக்காத. ராமோ விக்கிரகவான் தர்ம சாது சத்திய பராக்கிரம ராஜா சர்வஸ்ய லோகஸ்ய தேவானாம் மகவானிவ. அதனால் தர்மமே உருவெடுத்ததான ராமன்கிட்ட நீ எதுவும் வச்சுக்காத, அந்த சீத்தை கிட்ட போகாத, இது உனக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லி எவ்வளோதோ ஒரு உபதேசங்கள் எல்லாம் பண்ணுறான் மாரீச்சன். அதை கேட்குறதா இல்லை ராவணன். மாரீச்சா, நீ இப்போ மாயமானாக போய் சீதா முன்னால் நிற்கணும், ராமலக்ஷ்மணால் தனியாக இது பண்ணணும், பிரிச்சிடணும், நான் அவளை அபகரிச்சுன்னு வந்துடுவேன், அப்படி நீ செய்ய மறுத்தா இப்போவே நான் உன்னை கொன்னுடுவேன்னு மிரட்டுறான். உடனே மாரீச்சன், ராவணன் கையால் நம்ம மடியறதை காட்டிலும் ராமன் கையால் நம்ம உயிரை விடுறதே ரொம்ப உத்தமம் அப்படின்னு நினச்சி சரின்னு ஒத்துக்கிறான். அப்போ ராமனும் சொல்லி அனுப்புகிறான், தனியாக ரொம்ப தூரம் ராமலக்ஷ்மணன் அழிச்சுன்னு போயிட்டு ஹா சீத்தே ஹா லக்ஷ்மணா அப்படின்னு நீ கத்து அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ இவன் பிராட்டியை அபகரிச்சுன்னு வந்துடுறான். இப்படி யக்ஷனானவன் ராட்சசனாக மாறின அந்த மாரீச்சன் என்ன பண்ணுறான், இப்படி பிரிச்சுன்னு அவளை அழிச்சுன்னு வந்துடுறான். இவன் சொன்ன வார்த்தை ராமோ விக்கிரகவான் தர்ம, தர்மத்தினுடைய ஸ்வரூபம் ராமன் அப்படின்னும், சீதா பிராட்டி மகாலட்சுமி உத்தமமானவள் அப்படின்னு சொல்லி அவளையும் சொல்லி கடைசியாக உயிரை விடும்போது ஹா சீத்தே ஹா லக்ஷ்மணான்னு அவா பேரே சொன்னான். அவளுக்கு அவா கையால் மடியறது தான் நல்லது,
அப்படிங்கிற ஒரு அவளுக்கு எதுவும் பண்ணாதே தீங்கு விளைக்காதேன்னு ஒரு நல்லது நினைச்சான். அதே மாதிரி அவளுடைய பேரை சொன்னான். அவர் கையாலேயே ஒரு மரணத்தை அடைஞ்சான். இப்படி நல்லது நினைச்சால் நன்மையே நடக்கும். அது ராட்சசனாக இருந்தாலும் நடக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சின்றோம். மற்றவே நாளை பார்ப்போம்.